إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்திற்காக பாடுபட்ட சரியான கொள்கையை மக்கள் மத்தியிலே விதைத்த நல்ல அறிஞர் பெருமக்கள் மீதும் இங்கே வந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துஆவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த வருடம் ரமலான் நம்மை விட்டு சென்று விட்டது. ஹஜ்ஜு பெருநாளும் சென்று விட்டது. இன்னும் முஹர்ரம் மாதம் வர இருக்கிறது. தினமும் நம்மை விட்டு ஃபஜர் தொழுகை, லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகை சென்று கொண்டே இருக்கிறது. சுற்றி கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் அதையெல்லாம் எப்படி பயன்படுத்தினோம் என்பதை நாம் தினம் சரிபார்த்து கொண்டே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் ரமலான் வருகிறது, ஹஜ்ஜு பெருநாள் வருகிறது, மற்ற மாதங்கள் வருகிறது, தொழுகை வருகிறது, இபாதத்து சென்று கொண்டே இருக்கிறது. நாம் அதையெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் இருக்கப் போகிறது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையினர் யார் என்று சொன்னால் மனம் போன போக்கிலே தங்களுக்கென்று ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு
மனம் எதை விரும்புகிறதோ அந்த அடிப்படையிலே வாழுகிற கூட்டம், இது ஒரு வகை. இன்னொரு கூட்டம் யார் என்று சொன்னால், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தங்களை அமைத்து கொண்டு அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளியேறாமல் தங்களை தாங்களே காத்து கொண்டு வாழுகிற கூட்டம். இந்த இரண்டு கூட்டத்தில் எந்த கூட்டம் உலக ரீதியாகவும் இந்த உலகத்திற்கு பிறகு நாம் செல்ல இருக்கிற மறுமை ரீதியாக வெற்றி பெறப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மனம் போன போக்கிலே வாழ்கிற கூட்டம் வெற்றி பெறப் போகிறதா, அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழுகிற கூட்டம் வெற்றி பெறப் போகிறதா என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமான இடங்களில் பேசுகிறான். அப்படி பேசும் பொழுது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தன்னால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு தாங்கள் எதை நினைக்கின்றார்களோ அந்த நினைப்புக்கு தகுந்த மாதிரி தங்கள் நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதைத்தான் நீ ஏற்று செயல்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக படைத்துவிட்டு மிகவும் சிறப்புக்குரிய படைப்பாக நம்மை படைத்துவிட்டு நமக்கு ஒரு சுதந்திரத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். நீயாக சிந்தித்து பார்த்து உன்னுடைய நடைமுறையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டும். நீ சிந்தித்து பார்க்கணும், நான் செய்கிற காரியம் சரியாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது சரியாக இருக்கிறது என்று உன்னுடைய மூளைக்கும் உன்னுடைய செயல்பாட்டிற்கும் ஒத்து வருகிறது என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தணும் மேட்ரு அது. அல்லது உன்னை படைத்தவன் சொல்லுகிற மாதிரி வாழ்ந்தால்தான் இந்த உலக வாழ்க்கையில் சரியாக இருக்கும் என்று நீ கருதினால் அதுக்கு நீ முழுமையாக கட்டுப்பட்டு உன்னை நீயே மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல உன்னுடைய மன இச்சையை நீ பின்பற்றக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். ரெண்டு விஷயம்தான். ஒன்று, நாம் இஷ்டத்துக்காக வாழ்கிற ஒரு சுதந்திரம். இன்னொன்று, அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழுகிற ஒரு கட்டுப்பாடு. நாம் இஷ்டத்திற்கு இந்த உலகத்தில் வாழ முடியுமா? நம்ம இஷ்டத்திற்கு வாழுகிற மாதிரி நம்முடைய உடல் அமைப்பு இருக்கிறதா என்றால் உடல் அமைப்பு அப்படி படைக்கப்படவில்லை. குலிக்கல் இன்சானு லைஃபா என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மனிதர்களை மிகவும் பலவீனமாக நாம் படைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் அவன் ஆசைப்படுகிற மாதிரியெல்லாம் வாழ்ந்துவிட முடியாது. உள்ளத்தில் ஏற்படுகிற ஆசைகளை அந்த ஆசைகளுக்கு தோதுவாக அதை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் இவனால் முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வயதிலும் அனுபவிக்கிற விஷயத்தை குறிப்பிட்ட காலங்கள் குறிப்பிட்ட நேரங்கள் மாத்திரம்தான் அனுபவிக்க முடியும். அது சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது அனுபவிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இன்பத்தை பெறுகிற விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் டோட்டலாக அல்லாஹ் சொல்வது என்னவென்று சொன்னால், உன்னுடைய உடல் அமைப்பு இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிற மாதிரி கிடையாது. அதனால் இதை நீ முதல்ல மைண்டில் அதை யோசித்து பார்த்து அந்த ரிசல்ட்டை முதல்ல மைண்டில் பதிவு பண்ணிக்கேங்கிறான் அல்லாஹ். நீ நினைக்கிற எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், எல்லா இன்பத்தையும் அனுபவித்து விடலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் உன்னால் முடியாதுப்பா, ஏமாந்து போடாதேங்கிறான் அல்லாஹ். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு பலகீனமாக நான் படைச்சிருக்கேன் அந்த உலகத்தில். அப்போ பலகீனமாக இருக்கிற நீ உனக்கு இதுதான் செய்ய முடியும், அதை முதல்ல நீ ஒத்துக்க. முதல்ல ஒன்று, இதைத்தான் இந்த இன்பத்தைத்தான் என்னால் அனுபவிக்க முடியும். அந்த இன்பங்கள் கூட குறிப்பிட்ட காலம்தான் அனுபவிக்க முடியும். அல்லாஹ் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. நான் நினைக்கிற மாதிரிலாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற ஒரு ரிசல்ட்டை முதல்ல உள்ளத்தில் மூளையில் கொண்டு வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு, உனக்கு நல்லா புரியும்னு அல்லாஹ் சொல்கிறான். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுகிற மாதிரி அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அப்போ பலகீனமாக படைக்கப்பட்ட இந்த உடல் அமைப்பை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் உன்னால் எல்லா இன்பங்களையும் அடைய முடியாது என்பது தான் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்த ரிசல்ட்டு. ஆனாலும் இது தெரிந்து கொண்டு தான் அவன் பாடுபடுகிறான். எல்லா விஷயத்திலுமே என்னால் முடியும், நான் இதை செய்து விடுவேன், இதை அனுபவித்து விடுவேன், இதை பெற்றுக்கொள்ளுவேன், நான் காலம் காலமாக இப்படியே வாழ்ந்து விடுவேன் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டு ஓடுகிறான். ஒரு கட்டத்திலே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறான். புத்திசாலி யாரு என்றால்,
அல்லாஹ் படைத்திருக்கிற இந்த உடல் அமைப்பை உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்றுக்கொண்டு மூளையிலே அதனுடைய ரிசல்ட்டை வைத்துக்கொண்டு நம்மால் இதான்ப்பா முடியும், அல்லாஹ் சொல்கிறது சரியாக தான் இருக்குது என்று நினைத்து தனக்குத்தானே அல்லாஹ் போட்டு அந்த வட்டவரையிலே தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டு வாழுகிற புத்திசாலிகளை பற்றித்தான் அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனில் 79வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இதை பற்றி 2 வகையான பிறர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். கிட்டத்தட்ட 6 வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். 79வது அத்தியாயம் 37, 38, 39, 40, 41, 42 ஆகிய வசனங்களில் 2 சாரார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒன்று யாரு? ஃபஅம்மா மன் தகா வாசரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. ஒரு சாரார்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களா அவங்க? ஃபஅம்மா மன் தகா, சில பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வரம்பை மீறுகிறார்கள். சில பேர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வரம்பை மீறுகிறார்கள், உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் செல்லுகிற இடம் எதுவென்று சொன்னால் அது நரகமாக இருக்கிறது என்று 2 ஆயத்துகளில் இந்த உலகத்தில் வாழுகிற பெரும்பாலான மனிதர்களுடைய கேரக்டர் வைஸாக அல்லாஹ் சொல்லி விடுகிறான். 2 வசனம் தான். இந்த 2 வசனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இருக்கிற அத்தனை மனிதர்களில் பெரும்பாலான மனிதர்கள் பின்பற்றுகின்ற விஷயமே இந்த 2 ஆயத்தில் அடங்கிருச்சு. என்னது? அவர்கள் வரம்பை மீறுகிறார்கள். அதற்கு அடுத்தது உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார்கள். அது என்ன வரம்பை மீறுதல் என்றால் என்ன? வரம்பு என்றால் என்ன என்றால் ஒரு எல்லை, ஒரு எல்லை கோடு. அந்த எல்லை கோடு யாரால் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் நம்முடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு, படைப்புடைய அந்த லட்சணத்தை கருத்தில் கொண்டு படைத்த அந்த இறைவனால் அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யப்பட்டு உன்னால் இதுதான் முடியும் என்பதற்காக ஒரு வட்டவரையை நமக்கெல்லாம் அல்லாஹ் போட்டு கொடுத்திருக்கிறான். இந்த வட்டவரையில் அப்படியே சுற்றி கொண்டே இருக்கணும், ஏன்னா அதான் உன்னால் முடியும். அந்த வட்டவரையை விட்டு நீ வெளியே சொல்லும் பொழுது உன்னுடைய உடல் அமைப்பு முதல்ல ஒத்துக்காது, அதற்கு பிறகு உன்னால் செயல்படுத்த முடியாது. அந்த முயற்சியில் நீ ஈடுபட்டு உன்னுடைய முழு வாழ்க்கையும் நீ கழித்து விடுவாய், முழு வாழ்க்கையும் வீணா போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க. நான் ஒரு வட்டத்தை உனக்கு நான் போட்டு கொடுத்துக்கிறேன். எப்படி மற்ற படைப்பிடங்களுக்கெல்லாம் வட்டத்தை போட்டு கொடுத்துருக்கிறேனோ அது மாதிரி உனக்கும் ஒரு எல்லை கோடு இருக்கிறது. அந்த எல்லை கோட்டில் நீ சுற்றி கொண்டே வர வேண்டும். சுற்றி கொண்டே அந்த எல்லை கோட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அந்த எல்லை கோட்டுக்குள்ளேயே அந்த கோட்டை மேலே நடந்து வரணும். அப்படி வந்துட்டீங்கன்னா நீ பாஸ் பண்ணிடுவ. அப்படி பாஸ் பண்ணலான்னு சொன்னாக்கா நீ அந்த எல்லை கோட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை குறுக்கிடும். அதை உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. நீ தடுமாறி போயிடுவ. தடுமாறி போய் உன்னோட முயற்சிகள் எல்லாம் அதில் வீணடித்து விடுவாய். கால நேரம்லாம் வீணாகி போயிடும். அதன் காரணத்தினால உன்னுடைய டோட்டல் லைஃபுமே போயிடும். அதற்கு பிறகு உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் முடித்து விட்டேன் என்று சொன்னால் பின்னாடி உன்னை ஒரு நிமிஷமோ ஒரு வினாடியோ உன்னை முற்படுத்தவே மாட்டேன். அதற்கு பிறகு அங்கே நின்றுக்கிட்டு வளையு அஹர் அல்லாஹு நஃப்சன் இதா ஜா அஜலுஹா நீ சொன்னீங்கனாக்கா நான் சொல்லுவேன் வளையு அஹர் அல்லாஹு நஃப்சன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு ஹபீரும் பிமா தாமலுன் என்று சொல்லிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வட்டத்தை மீறிவிட்டவர்கள் எல்லாம், அல்லாஹ் போட்டு கொடுத்த அந்த கட்டுப்பாடுகளை மீறியவர்கள் எல்லாம் மௌத்தான பிறகு அல்லாஹ்விடத்தில் சென்று யா அல்லாஹ் நீ கொடுத்த அந்த நேரத்தை நான் தவறாக பயன்படுத்தி விட்டேன், என்னை மீண்டும் அனுப்பிவிடு, நான் சரியாக பயன்படுத்திட்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற ஒரே பதில் உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. நீ எத்தனை தலைகள் நின்றாலும் சரி, எத்தனை கோரிக்கைகளை வைத்தாலும் ஒரு செகண்டு கூட உனக்கு நான் திருப்பி தரமாட்டேன். உனக்கு ஒரு செகண்டு கூட முற்படுத்தவோ பிற்படுத்தவே மாட்டேன். உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த நேரத்தை நீ முறையாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டாய், நீ கை செய்தப்பட்டு விட்டாய் என்று சொல்லி அவர்களை நரகத்துக்கு அனுப்புவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதான் அர்த்தம் அதுக்கு. ஃபம்மா மன் தகா பாசரல் ஹயாத்த துன்யா, அந்த கட்டுப்பாட்டு கோட்டை மீறி உலக வாழ்க்கையே உனக்கு அதை சதமாக எடுத்துக்கொண்டு உலகத்தில் அதிக காலம் வாழப்போகிறோம் என்ற நினைப்போடு நீ வாழ்ந்து அதில் பொருளாதாரத்தை திரட்டுவதிலும் மற்ற காரியங்களில் ஈடுபடுவதிலும் இன்னும் நேரத்தை செலவு செய்வதிலும் இன்னும் படிப்பதிலும் இன்னும் எதை வேண்டுமானாலும் சொல்ல அந்த அளவிற்கு நீ உலகத்திலேயே அதிகமாக உன்னுடைய கவனத்தை செலுத்திவிட்ட காரணத்தினால வட்டத்தை மீறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டு விட்டது.
அதன் காரணத்தினால பெரும்பாலான மனிதர்கள் நரகத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சொன்னார். குர்ஆனில் பல இடங்களில் அக்ஸருஹும் லா யுமினூன், அக்ஸருஹும் லா யாலமூன், அக்ஸருஹும் லா யாக்கிலூன், நிறைய இடங்கள் அந்த வசனம் வருது குர்ஆனில். பெரும்பாலான மனிதர்கள் சிந்திப்பதில்லை, தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்று சிந்திப்பதில்லை, தனக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கிறது என்று சிந்திப்பதில்லை, எனக்கு யாரால் இந்த கட்டுப்பாடு போடப்பட்டிருக்கிறது என்று சிந்திப்பதில்லை. தன்னைத்தானே தனக்குத்தானே கட்டுப்பாடு போட்டுக்கொள்ளுகிற அளவிற்கு உனக்கு மூளை இல்லை, உனக்கு அந்த அளவுக்கு அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. நான் தான் அறிவின் சிகரமாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறேன், அந்த அறிவு கூட குறிப்பிட்ட அளவுக்கு இயங்குகிற மாதிரி வைத்திருக்கிறேன். உன்னால் அதிகமாக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது, உன்னால் எதையெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது, அந்த அளவிற்கு ஒரு குறைந்த மூளையைத்தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். வமா ஊத்தியத்து இல்லா இல்மன் கலீலா, ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கூட ரொம்ப ரொம்ப குறைவு. உலக பல்கலைக்கழகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை போன்று எந்த ஒரு மனிதருக்கும் கொடுக்கல. அந்த ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஊத்தியத்து இல்மன் இல்லா கலீலா, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வியும் உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கூட மிகவும் குறைந்ததாக இருக்கிறது. அதனால கொடுக்கப்பட்ட அந்த அறிவை கொண்டு குறைவாக சிந்தித்து நான் உனக்கு எப்படி ப்ரோக்ராம் போட்டு கொடுத்திருக்கிறோனோ அந்த ப்ரோக்ராம் அடிப்படையில் நீ வாழ்ந்துவிட்டு வந்துவிடு, அதற்காக உனக்கு அங்கே பரிசு காத்திருக்கிறது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களுக்குமான அறிவுரையாக இதை சொல்லிவிடுகிறான். வெறும் முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் ஒன்றும் சொல்லலை. உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் முட்டாள்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான், அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறான். ஏன் என்று சொன்னால், நான் எதை சிந்திக்க சொன்னேனோ அதை சிந்திக்காமல் இவனாக ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். நான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னேனோ அதை ஃபாலோ செய்யாமல் இவனாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு வைத்திருக்கிறான். இவனுக்காக இவனை படைத்ததிலிருந்து இவன் மௌத்தாகின்ற வரை இவன் வாழுகின்ற எல்லா சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி அவனுக்காக எல்லாவற்றையும் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவன் சிந்திப்பதே கிடையாது. இவன் பிறந்ததிலிருந்து இவனுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் கேட்கிறான், ஹுவல்லதி அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தாலமூன செய்யா, சூரத்து நூர் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இவன் தலைக்கு மேலே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவன் நடக்கிறானே, இவனுக்கு என்ன பெரிய அறிவு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறானே, எதையே கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லுகிறானே, இவன் வந்தபோது ஏதாவது தெரியுமான்னு கேட்கிறான்ல. உவல்லதி அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தாலமூன செய்யா, உம்மாவின் வயிற்றிலிருந்து நாம் தான் இவனை வெளியேற்றினோம். எப்படி வெளியேற்றினோம் என்று சொன்னால், ஒன்றுமே தெரியாத நிலையில வெளியேற்றினோம். எதுவுமே தெரியாது, வயிற்றிலிருந்து வெளியே வந்த ஒன்றுமே புரியாது அந்த 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 சதையும் உயிருமான அந்த பிண்டத்திற்கு. அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்குது. ஒன்றுமே தெரியாமல் மூளையில் எந்த விதமான ரெக்கார்டு இல்லாமல் தான் வர்றான். இவங்க யாருன்னே தெரியாது அவனுக்கு. பக்கத்தில் இருக்கிற அந்த உம்மா சொல்லி கொடுத்தாதான் உண்டு, இது வாப்பான்னு சொல்லி அத்தான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த உம்மா சொல்லி கொடுத்தாதான் உண்டு, இவன் அண்ணன் இவன் தங்கச்சி அக்கா மாமா மச்சான்னு சொல்லி. ஒன்றுமே தெரியாது இவனுக்கு. எப்படி பாத்ரூம் போகணும்னு தெரியாது, எப்படி யூரின் பாஸ் பண்ணணும்னு தெரியாது, எதை திங்கன்னு தெரியாது, எதை திங்கா உள்ள செரிக்கணும்னு தெரியாது, எந்த உணவனுக்கு சாப்பிடணும்னு தெரியாது. அப்படியே தான் கிடந்தான் அவன், அப்படியே தான் கிடந்தாள் இவள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் இவன் வளர்வதற்காக உள்ள ஏற்பாடுகளை பல வகையில செய்து கொடுக்கிறான். உம்மா என்றும் வாப்பா என்றும் உறவினர் என்றும் மாமன் என்றும் மச்சான் என்றும் சொந்தங்கள் என்றும் பந்தங்கள் என்றும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்றும் உறவினர்கள் என்று எல்லாம் சொல்லி எல்லோரும் இவனை அரவணைக்க செய்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு கேரக்டர் வைஸாக வந்து கொஞ்சிறாங்க அவனை. எப்படி இருக்கு பார் பிள்ளை, என் பேரன், என் மகன், என் மகள் என்றெல்லாம் சொல்லி உரிமை பாராட்டி ஒவ்வொருவருக்குமான அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறான். ஒவ்வொன்றாக நாலேஜை கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாட்கள் செல்ல செல்ல முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், முதல் மாதம், 40ஆம் நாள், 60 நாள், இப்படி காலங்கள் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மூளைக்குள்ளே அறிவை அல்லாஹ் செலுத்துகிறான். பல பேர் மூலமாக மொழியை கற்றுக்கொள்ளுகிறான். அம்மா மூலமாக விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறான். சுற்றுப்புறங்கள் மூலமாக செல்லுகிற கல்வி சாலைகளை அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான். அப்புறமா கொஞ்சம் வளர்ந்த பிறகு சொல்லுகிறான், 15 வயசுல 18 வயசுல எனக்கு எல்லாம் தெரியுங்கிறான். சுப்ஹானல்லாஹ். என்னை விட்டா வேற ஆள் இல்லைங்கிறான். என்ன மாதிரி நான் அப்படியே மேலேருந்து குதிச்சு வந்தேங்கிறான். எனக்கு வாப்பாவும் தேவையில்லை, உமாவும் தேவையில்லை, சொந்தக்காரன் தேவையில்லை, எவனும் தேவையில்லை, நான் தனியாக வாழ்ந்துக்குவேங்கிறான். என்னால் எல்லாம் முடியுங்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் அப்படியே ரன்னிங் பண்ணுறான். அவனை இளமை வருகிறது, சம்பாதிக்கிறான், எல்லா வேலையும் செய்கிறான். பிறகு வயோதிகத்தை கொடுக்கிறான், ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுகிறான். சாப்பிட முடியாமல் போகிறது, நோயாளி ஆகிறான். பிறகு படுக்கையில் பேர்றான், மௌத்தாகிறான். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹஜ்ஜில் 5வது வசனம்,
இல்லை என்னடா நீ வந்து உலகத்தில் என்னமோ உனக்கு எல்லாரையும் வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தேன், உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன், கற்றுக் கொடுப்பதற்காக பல ஏற்பாடுகளை செய்து வச்சேன், அதற்கான பல கேரக்டர்கள் உனக்காக பாடுபட்டார்கள், அவர்களெல்லாம் மறந்து விட்டு உன்னால் எல்லாம் முடியும்னு நினைக்கிற, அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தை எல்லாம் முடியும்னு நினச்சி நீ வேலை செஞ்ச, அதற்கு பிறகு நீ பலகீனமாக இருக்கிறாய் என்று சொல்லி உன்னை பலகீனப்படுத்தின, அதற்கு பிறகு எதையெல்லாம் நீ சாப்பிட்டாயோ அதை சாப்பிட முடியாமல் ஆக்கின, எங்கெல்லாம் நீ போனாயோ அங்கெல்லாம் போக முடியாமல் ஆக்கின, எங்கெல்லாம் நடந்து சென்றாயோ அங்கே நடக்க முடியாமல் ஆக்கி உன்னை படுக்கைகளை போட்டேன், அதுக்கு பிறகு உன்னை மவுத்துக்காக உன்னை காத்திருக்க வச்சேன், உன்னை மவுத்தான அதற்கு பிறகு என்னிடத்தில் வந்திருக்கிறாய். எப்படிப்பட்ட சர்க்கிள் எல்லாம் வைத்திருக்கிறான் பாரு. இதைத்தான் சிந்திக்க சொல்றான்ல. மனிதர்கள் அனைவரையும் பார்த்து அல்ல சொல்ல, உன்னால ஒண்ணுமே முடியாது இந்த உலகத்துல, உன்னால எல்லாம் முடிகிற மாதிரி எந்த அமைப்பையும் நான் ஏற்படுத்தல, ரொம்ப 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 பலகீனமாக இருக்கிற காரணத்தினால நான் போட்டு கொடுத்த அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உன்னை ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துரு. அப்படி கொண்டு வந்தேன்னு சொன்னாக்கா நீ புத்திசாலியா இருப்ப. என்ன கட்டுப்பாடு உனக்கு? என்ன பெரிய கட்டுப்பாடா? ஒன்றும் கிடையாது. முதல்ல என்ன சொல்றான், உன்னை படைத்தவன் மிகப்பெரியவன் நம்பு. முதல்ல உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்பவன் சாதாரண ஆளு, சாதாரண மனுஷன் நினைச்சிடாத. நீயே கையால் செய்து வைத்துக் கொண்டு பொம்மையை எல்லாம் உன்னை படைத்த ஒன்று நினைச்சிடாத. அல்லது நீ பார்க்கிற பெரிய மனிதர்களோ அல்லது பெரிய மனிதர்களாக இருக்கிற அவர்களெல்லாம் உன்னை படைத்தவர்கள் என்றும் அவர்களுக்கெல்லாம் கடவுள் தன்மை இருக்குன்னு நினைச்சிடாத. உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்தவன் மிகப்பெரியவன். அவனை முதல் நம்பிக்கையில கொண்டு வா முதல்ல உள்ளத்துல. அப்படி கொண்டு வந்த பிறகு அவன் உனக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அழகான சட்டத்திட்டத்தை போட்டு கொடுத்துருக்கான். ஈஸி சப்ஜெக்ட், அது கஷ்ட சப்ஜெக்டே கிடையாது. ஈஸியா வைத்திருக்கிறான் அந்த அந்த கட்டுப்பாட்டை. அதை கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியும் என்கிறான். லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா என்று பதிவு செய்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவனால் போடப்பட்ட அந்த கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, ரொம்ப ஈஸி சப்ஜெக்டுங்கிறான். அந்த ஈஸி சப்ஜெக்டை நீ ஈஸியாக படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துரு, உனக்கு அங்கே அழகான சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிறான். ஆனால் இந்த ஈஸி சப்ஜெக்டை விட்டுட்டு தான் ஹார்டு சப்ஜெக்டை இவனே எடுத்துக்கிறான். அல்லாஹ் போட்டு கொடுத்த அந்த கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட் தான். என்னது? இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம், இதில் எவ்வளோதான் நம்ம சேர்த்து வச்சாலும் நிற்க போகிறதில்ல, அல்லது கபர் குழியில் போட போகிறதில்ல, அதை மற்ற ஆளுங்க அடிச்சுக்க போகிறான். நீ சம்பாதிக்கிற எல்லா சொத்து சுகங்கள் எல்லாமே விட்டு போகிற விஷயம்தான். அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்க அல்லாஹ் சொல்கிறான். ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா. ஜாக்கிரதையாக இருந்து அல்லாஹ் சொல்லுகிற அந்த கட்டுப்பாடுகளை, முதல் கட்டுப்பாடு என்ன உனக்கு? என்னை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் படைத்தவன் சொன்ன கட்டுப்பாடு, முதல் கட்டுப்பாடு என்ன? நீ கண்டிப்பாக அவனை அனுதினம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக 5 நேர தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். எதுக்கு? ஃபஜர். ஏன் சொன்னேன்? அவன் நினைக்கிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹியானா பாதமா அமாத்தானா இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அவனுக்கு தான். அவன் தான் எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறான், அவன் தான் என்னை மௌத்திலேருந்து எழுப்பாட்டினான், அவனால தான் நான் வாழ்கிறேன், உயிர் வாழ்கிறேன், அவங்ககிட்ட போகிறேன் என்ற எண்ணத்தை முதல்ல ஏற்படுத்த. முதல்ல உண்மை அதானே? உண்மை அதானே? அவன் தான் உயிரை கொடுத்துருக்கிறான், அவன் தான் வாழ வைத்திருக்கிறான், அவன் தான் மௌத்தாக்குவான், அவன்கிட்ட தான் திருப்பி போகிறோம். அவன் கணக்கு கேட்பான், அவன்கிட்ட போய் நிற்கணும். அந்த கணக்குக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கை அமைய போகிறது. இதான் நம்முடைய நம்பிக்கை, இதை நடப்பு. இதானே எத்தனை பேர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கணக்கெடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவங்க காலத்தில் நான் இப்போது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், இந்த 100 வருடங்களுக்கு பிறகு யாருமே இருக்க மாட்டோம் நம்ம எல்லாம். இந்த உலகத்தில் வாழ்கிற தற்போது வாழ்கிற 100 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வாழ்கிற யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஹதீஸை படிக்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ஒரு சயின்டிஃபிக் கூட இப்படி பேச மாட்டான். ஒரு சயின்டிஃபிக் படித்த ஒரு ஆள் பேச மாட்டான். இப்படி ரசூலா பேசுனாங்க. ஏன்? அல்லாஹ் புறத்திலிருந்து அந்த வந்த விஷயத்தை உண்மை என்று நம்பி மக்கள்கிட்ட சொன்னாங்க. அதே நிலைமை தான் எல்லாருக்கும். நம்ம பார்த்தப்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், 800 கோடி பேர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 800 கோடி பேர் அடுத்த 100 வருஷத்துக்கு இருக்க மாட்டோம் யாருமே. ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். 1 போவோம், 1 வரும், 10 போவோம், 100 வரும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வந்தார்கள், போவார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். இப்படி இருக்கிற இந்த விஷயத்துல நாம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்முடைய மேட்ரு. சுத்தி கொண்டே இருக்கிற இந்த உலகத்துல பாங்கு சொல்லப்படுகிறது, நிர்வாகிகள் இருப்பார்கள், இமாம்கள் இருப்பார்கள், பயான்கள் பேசப்படும், ஜும்மா நடத்தப்படும். இது நிக்குமா? இது நிக்காது. ஆள்கள் மாறுவார்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆட்கள் தான் மாறுவார்கள். பயான் செய்யக்கூடிய ஆள் மாறுவாரு, நிர்வாகிகள் மாறுவார்கள், இமாம் மாறுவாரு, பாங்கு சொல்ற மோதின் மாறுவாரு. ஆனால் பாங்கு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்போ வரைக்கும்? உலகம் அழிகின்ற வரை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஜும்மா பயான் உலகம் முடிகின்ற வரை நடத்தி கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லா இயக்கங்களும் அல்லாஹ்வால் நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆட்களை மாற்றி மாற்றி அல்லாஹ் போட்டுக்கொண்டே இருப்பான். வந்து கொண்டிருப்பார்கள், போய்கொண்டே இருப்பார்கள். அப்போ வந்திருக்கிற நாம்
அல்லாஹ் சொல்லுகிற அந்த கட்டுப்பாட்டை நாம் கடைபிடிக்கிறோமா இல்லை என்று தெரிந்து கொண்டால் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று நமக்கு புரிஞ்சு போயிடும். அதுதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்றான். அம்மா மன் தகா வாசரல் ஹயாத்த துன்யா ஃபைன்னல் ஜஹீமம் ஹியல் மஹ்வா. ஒரு கேரக்டர் முடிஞ்சு. அடுத்த கேரக்டரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத்த ஹியல் மாவா. அடுத்த சப்ஜெக்ட் அப்படி அதே ஆயத்தில் அதே சூறாவில் அடுத்த சப்ஜெக்ட். இன்னொரு வகையினர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நல்லா சொல்கிறான். நான் பேசுகிறேன் இப்போ ஏற்கனவே பேசுகிற பேச்சு எல்லாமே அதிகமான பேர்கள் மூளையை செலவு பண்ணுறதில்லை, அதிகமான பேர்கள் அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்வதில்லை, அதிகமான பேர்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை மதிப்பதில்லை என்று சொல்லி நரகவாதிகள்னு சொல்லியாச்சு. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் குறைந்த அளவு கூட்டத்தினராக இருக்கிறார்கள். அவங்க யார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும்போது பார்த்து 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 வாழுவார்கள். அல்லாஹ் இப்படி போட்டிருக்கான், நம்மளுக்கு சட்டம் போட்டிருக்கிறான், நம்ம கண்டிப்பாக வரணும். அல்லாஹ் நம்மளை 5 வேளை தொலை சொல்லியிருக்கிறான், கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தொலை வந்துடணும். அல்லாஹ் நம்மளை ஹலாலாக சம்பாதிக்க சொல்லியிருக்கிறான், கண்டிப்பாக ஹலாலாக சம்பாதிக்கணும். எந்த விதமான திருட்டு மோசடி விபச்சாரம் அந்த இதெல்லாம் ஏமாத்து வேலை இருக்கக்கூடாது. ஏன் கட்டுப்படுத்தியிருக்கிறான் அல்லாஹ் நம்மளை. உன்னால் முடியாது, விபச்சாரம் பண்ண போறியா, உன்னால் விபச்சாரம்லாம் ரொம்ப பண்ண முடியாது. திருட போறியா, திருட உன்னால் முடியாது. வழிகெடுக்க போறியா, வழிகெடுக்க முடியாது. ஒரு கட்டத்தில் உள்ள போட்டுருவான். அங்கே போய் உட்காந்துருந்தா கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். நடக்குதா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ தீமையை செய்ய நாடினாலும் உன்னால் முடியாது, உன்கிட்ட பவர் கிடையாது. அதனால நீ என்ன செய்யணும்? அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி. சில பேர்கள் இருக்கிறார்கள் மௌத்தான பிறகு இந்த விஷயத்தெல்லாம் நான் மௌத்தான பிறகு அல்லாஹ்ட்ட போய் நிற்க போகிறேன், அதனால் இந்த உலகத்தில் வாழுகிற காலம் ரொம்ப குறைவு தான் எனக்கு. அப்போ அந்த குறைவாக இருக்கிற அந்த காலத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் வாழ்ந்தாதான் என்ன நம்பிக்கை இருக்கோ இல்லையா? அடுத்தது நம்பிக்கை அப்புறம் தான் வரும். பசியால் நம்பிக்கையோடு தொழுகை வர்றதில்லை. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று தொழுகை வரும்போது நம்பிக்கை எல்லாம் ஏற்படுத்துவோம். அல்லாஹ் இப்படி தான் சொல்கிறான் குர்ஆன்ல. நான் சொல்கிறது முதல்ல கேளுன்னு, நான் சொல்கிறத முதல்ல கேளு. உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையாங்கிறது நான் அப்புறம் பார்த்துக்குவேன். 5 வேளை தொலை சொல்லலாம், முதல்ல சோத்துன்னு தொழுது பாரு, அப்புறம் உனக்கு நம்பிக்கை வருதா இல்லையான்னு பாரு. ஜக்காத்து கொடுத்து பாரு, நம்பிக்கை வருதா இல்லையான்னு பாரு. ஹலாலா சம்பாதிக்க முயற்சி பண்ணி பாரு, உனக்கு நம்பிக்கை வருதா இல்லையான்னு பாரு. ஹராமை விட்டு தூரமாக இருந்து பாரு, உனக்கு நம்பிக்கை வருது இல்லையான்னு பாரு. நம்பிக்கை முதல்ல வரும், நம்பிக்கை யாருக்கு முதல்ல வராது? ஏன்னா அந்த சப்ஜெக்டே அல்லாஹ்வுக்கு நமக்குமான சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை அல்லாஹ் தான் உறுதிப்படுத்துவான், அவன் சொன்ன அந்த கட்டளைகளை சரியாக பின்பற்றும் பொழுது. அதுக்காக தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் வாழ்கின்ற கொஞ்சம் பேர் அல்லாஹ்வுக்கு பயந்து அவனிடத்தில் ஒரு இடம் கிடைக்க இருக்கிறது, அந்த இடம் ஒருவேளை நரகமாக இருந்தால் நான் என்ன செய்வது என்று பயந்தவர்களாக அல்லாஹ் சொன்னதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பாங்க சொல்லியாச்சா, தானா கால் வருங்கிற அல்லாஹ் சூரத்து சைதாவில் 32 16 சொல்கிறான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிய யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன். குர்ஆன் வசனம். இவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டார்கள், ஆனால் இவர்கள் விழா எலும்புகள் தானாக எழுந்திருக்கும்னு அர்த்தம். அதுக்கு உள்ளத்தில் ஒரு பயத்தை போட்டு சொல்லக்கா, நாளைக்கு மறுமையில் போய் அல்லாஹ்ட்ட நிற்கணுமே, நான் என்ன செய்ய போகிறனோ என்ற பயத்தை உள்ளத்தில் நம்ம போட்டோம்னாக்கா அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் எந்திரிக்க வேண்டியதில்லை, இவர்கள் விழா எலும்புகள் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கணும்னு அந்த குர்ஆன் வசனத்துக்கு அர்த்தம். விழா எலும்புகள் தூங்குறதுக்கு மனசு வராது. இங்கே அல்லாஹ் அக்பர் என்று பாங்க சொல்லிவிட்டால் அங்கே தூங்குறதுக்கு மனசு வராது. ஏனென்று சொன்னால் உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட்டு விடும், ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் போட்டு விடுவான். அதை போட்ட பிறகு இவர்கள் கால்களால் நடந்து வருகிறது இல்லை, பள்ளிவாசலை நோக்கி நான் நடக்க வைப்போம். இவர்களை பாங்கு சத்தத்தை கேட்டுவிட எந்த வேலையாக இருந்தாலும் போட்டு விட்டு வந்து விடுவார்கள். ஹராமான செயலை செய்யும் போதெல்லாம் உள்ளத்தின் அடித்தளத்தில் உறுத்தல் ஏற்படும் இவங்களுக்கு. ஆக நான் இந்த செயலை செய்கிறேனே, நான் அல்லாஹ்ட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, அந்த இடம் வேறு மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது நினைப்பு வரும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, மனோ இச்சை வரும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், இப்போ அம்மா மன் தகா வாசரல் ஹயாத்த துன்யா இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. ஒரு முக்கியமான வசனம் இது. நஹன் நஃப்ஸ அனில் ஹவா என்று சொன்னால் உள்ளத்தில் அடித்தளத்தில் ஏற்படுகிற இந்த ஆசைகளை அல்லாஹ்வுக்காக வெறுத்து விடுதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நஹன் நஃப்ஸன்னு அர்த்தம். உள்ளத்தில் எல்லா மனுஷனுக்கும் ஆசை ஏற்படும். ஆசை ஏற்படாமல் யாருமே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் உள்ளத்தில் ஆசை ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்தை நினைத்து ஆசை ஏற்படும், ஒரு கவர்ச்சி ஏற்படும். அந்த கவர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் இவன் தன்னைத்தானே தடுத்து கொள்வான். ஏன் தடுத்து கொள்கிறான்? இந்த விஷயம் எனக்கு ஹராம், இது எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் அந்த அடைகிற முறை தப்பாக இருக்குது.
எனக்கு ஆசை இருக்குது, அடைகிற முறை தப்பா இருக்குது. அடைகிற முறை தப்பாக இருந்தால் என்ன அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்று தன்னைத்தானே தடுத்து கொள்வான்னு அர்த்தம் இதுக்கு. நகல் நப்சுல்லா. இப்படி யாரெல்லாம் தங்களை தாங்களே தடுத்து கொண்டு வாழ்கிறார்களோ இன்னல் ஜன்னத்த ஹியல் மஅவா, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவர்கள் சிறிய கூட்டம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நகன் நப்ச அனில் ஹவா இருக்குல்ல, உள்ளத்தை தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்வது, இதுல தான் பெரும்பாலான மனிதர்கள் வழிகேட்டில் போயிருக்கிறாங்க. ஏன்? இவனுக்கு ஆசை ஏற்படுகிறது, அந்த ஆசையை அதை அல்லாஹ் சொன்ன மாதிரி லைசன்ஸ் எடுத்து அனுபவிக்க முடியும். சட்டம் இருக்குது மார்க்கத்தில். உனக்கு ஏற்படுகிற ஆசையை அல்லாஹ் சொன்ன மாதிரி லைசன்ஸ் எடுத்துட்டு அனுபவிக்கலாம். அதுக்கு இவன் தயாராக கிடையாது. கிராஸ் வழியில போய் அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். கிராஸ் வழியில போய் எப்படியா குறுக்கு வழியில போய் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பல பேர்கள் அலைகிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள். அதனால்தான் பெரும்பாலான மனிதர்கள் வழிகட்டு போகிறார்கள். இன்பத்தை அனுபவிச்சு பார்க்கறான், முடியல. குறிப்பிட்ட அளவு பார்க்கறான், முடியல. போதையை எடுத்து பார்க்கறான், கொஞ்சமா எடுத்து பார்க்கறான், போதை வரமாட்டேங்குது. 2 நாளைக்கு 3ஆம் நாள் பார்த்தா போதை வரமாட்டேங்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்க்கலாம், முடியல. இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கல்ல, கள்ள சாராயத்தை குடித்து விட்டு 50 பேர் செத்து போயிருக்கிறான். காரணம் என்ன? குடிச்சு பார்க்கறான். அவன் போய் லைசன்ஸ் கொடுத்த அந்த சாராயத்தை குடிச்சு பார்க்கறான், அவனால போதை தலைக்கு ஏறல. அப்புறமா போய் மெத்தனால் என்று சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரியை கலக்கிறான். அதில் போயிட்டு மெத்தனால்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது, அது எங்கேயுமே பர்மிஷன் கிடையாது. அதுக்கு எந்த உலகத்திலையுமே அந்த மெத்தனால் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை கடத்த முடியாது, கடத்தக்கூடாது. ஆனால் எப்படி நாட்டுக்குள்ளே வருகிறது என்றே ஆச்சரியமா இருக்குது. அப்ப நாட்டை ஆளுகிறவர்கள் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து உள்ளே வழிபடுகிறார்கள். எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் மக்களை வழிகெடுக்க பார்க்கிறார்கள். அதன் வழியாக குறுக்கு வழியிலே அந்த போதைப் பொருள்கள் உள்ளே வருகிறது. அதை போய் சாதாரண அந்த சாராயத்தில் போய் கலந்து குடிக்கலாம், செத்து போகிறோம் 50 பேர் 60 பேர். இன்னைக்கு நியூஸ் பார்க்குறோம், இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது தமிழ்நாடு. காரணம் என்ன? இன்பத்தை அனுபவிக்க பார்க்குறான், அதில் அவனுக்கு டேஸ்ட் அதில் எல்லையை அடைய முடியல. ஒரு கட்டத்தில் மயங்கி கிடக்கிறான், அவன் கூட ரோட்டில் கிடக்கிறான். பார்க்குறீங்களா இல்லையா? ரோட்டில் கிடக்கிறான். ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு போதையில் அடிமையாகி திரைப்படங்கள், சினிமா, நாடகங்கள், பாட்டு கச்சேரிகள் எல்லாம் ஆடிக்கொண்டு தெரியல. காரணம் என்ன? இன்பத்தை அனுபவிக்க பார்க்குறான், முடியல. ஏன்? உன்னுடைய பாடி அப்படி கிடையாது. முதல்ல உன்னால் அனுபவிக்க முடியாது. அதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறான். எத்தனை சினிமா நடிகைகள் தற்கொலை பண்ணிக்கிறான். என்ன காரணம்? என்ன குறைச்சா? அவளுக்கு என்ன காசு குறைச்சலா, வீடு குறைச்சா, என்ன குறைச்ச? முடியல. இன்பத்தை அனுபவிக்க துடிக்கிறாள், அவளால் முடியவில்லை. அதன் காரணம் தற்கொலை பண்ணிக் கொள்கிறாள். மேலே மாநிலத்தில் குதிக்க டெய்லி நியூஸ் பாருங்களேன், 4 நியூஸ் 5 நியூஸ் தற்கொலை நியூஸாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்க சாதாரண தினத்தந்தி பேப்பர் எடுத்து படிச்சிங்கன்னா அதில் 10 நியூஸ் குறைஞ்ச தற்கொலை நியூஸ். அங்கேருந்து கீழே விழுந்துட்டான், இங்கேருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவர்கள் இன்பத்தை அடைய முற்படுகிறார்கள், அவர்களால் முடிவதில்லை. அதுக்கத்தான் நல்லா சொல்ல, உன்னால் முடியாது, உன் பாடி அதுக்கு ஒத்துக்காது. உன்னுடைய மனசை முதல்ல கட்டுப்படுது. உனக்கு ஆசை ஏற்படுத்தாலும் செய்யும். அப்படி ஆசை ஏற்படும் போது உனக்கு கட்டுப்படுத்திக்கோ. ஒரு குறிப்பிட்ட அளவுதான் உன் ஆசையை அடைய முடியும். அதுக்கான பாடி அமைப்பு தான் இருக்கு. ஆனால் உன்னை நீ மௌத்தான பிறகு உனக்கு எல்லா விதமான ஆசைகளையும் அனுபவிக்கிற மாதிரி பாடி அமைப்பை மீண்டும் நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். குர்ஆன் நிறைய இடங்கள் இந்த வசனம் வருது. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்துக்கப்பா. அது குறிப்பிட்ட நேரம் தான். அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் சொன்ன மாதிரி வாழ்ந்துரு, கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி வாழ்ந்துரு. உனக்கு புரியாது, உனக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சொன்ன மாதிரி நீ வந்துரு, சொன்ன மாதிரி வாழ பழகிக்க. அது ஈஸி சப்ஜெக்டாக இருக்கும், உனக்கு கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்படுகிற அந்த ஆசைகள்லாம் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். யாருக்காக என்று சொன்னால், என்னால் இந்த இன்பத்தை அடைய முடியாது இந்த உலகத்தில், அதற்கான பாடி அமைப்பு இல்லை, அல்லது நான் வழிகேட்டில் சென்று விடுவேன், அல்லது அதற்கான சாத்தியக்கூறுகளை இல்லை என்று சொல்லி ஒதுக்கி விட்டு வாழ வேண்டும். அப்போ நேரான பாதையை நமக்கு அல்லாஹ் காட்டி கொண்டு இருப்போம். இதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க. எவன் ஒரு பயந்துக்கிட்டு தன்னைத்தானே அடக்கி கொள்ளுகிறானோ, ஆசை ஏற்படும் போதெல்லாம் அந்த ஆசையை அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கொள்ளுகிறானோ. எவ்வளவு சூப்பர் வசனம் பாருங்க. அந்த வார்த்தையை படிக்கும் பொழுதுதான் ஆச்சரியமா இருக்கு. குர்ஆன் வசனங்களை படிக்கும் பொழுது நுட்பமான கருத்துக்களை ஆழமாக உள்ளடக்கி வைத்திருக்கிறது குர்ஆனுடைய வசனங்களுடைய வார்த்தைகள். ஆசை ஏற்படாதுன்னு சொல்லவே இல்லை. இவரெல்லாம் 5 வேளை தொழுகிறா இருப்பா, இவருக்கெல்லாம் ஆசையாக ஏற்படாது, இவர் தாடி வச்சிருக்கிறாரு, இவர் தொப்பி போட்டிருக்காரு, இவருக்கு ஆசையாக வராது அப்படியே சொல்றான்ல. இல்லை, எல்லாருக்கும் ஆசை வருங்கிறான். அந்த ஆசை வரும்போது அல்லாஹ்வை பார்த்துக்க, அல்லாஹ்வை நினைச்சிக்க. ஏன் இது தப்பு, இது இந்த இடத்துல போகக்கூடாது, நீனு உன்னால முடியாது, அவமானப்பட்டு போயிருவே, உன் பாடி ஒத்துக்காது, அதுக்கு பேர் அல்லாஹ்ட்ட போய் நிற்ப. அங்கே போய் நின்றுன்னா உன்னால் வாழ முடியாது இந்த உலகத்தில். உன்னோட இருக்கிற மனைவி உனக்கு காரி துப்பிடுவா, உன் பிள்ளைய காரி துப்பிடும், சமுதாயம் காரி துப்பும். அதுக்கு பிறகு இழிவுபட்டு போயிடுவேன், வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை உள்ள தள்ளப்படுவாய். காரணம் என்ன? ஒரு சின்ன நப்சுக்காக, உள்ளத்தில் ஏற்பட்டுகிற ஆசைக்காக அது அடிமைப்பட்டு விட்டாய். அதன் காரணத்தை இழிவுபட்டு போய்விடுவாய். ஜாக்கிரதையாக இருந்துங்க. பல இடங்கள் இந்த குர்ஆன் வசனம் வருது.
அந்த அளவிற்கு மிக நுட்பமான அறிவுரைகளை சொல்லி வல்ல ரஹ்மான் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்வதுதான் உன்னால் முடியும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளில் கட்டுப்பட்டு வாழ்வது ஈஸி, கட்டுப்படாமல் வாழ்வது ரொம்ப கஷ்டம். கட்டுப்படாமல் வாழ்ந்தா என்று சொன்னால் அதிகமான ப்ரோக்ராம் நீ போட்டுருவ, அதன் பக்கமே ஓடிடுவ, அதுக்கு பிறகு நேரம் சரியாக போயிடும், உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக போயிடும், நான் பிடிங்கிருவேன், வந்த பிறகு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுன்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஆக இந்த ரெண்டு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் உள்ளத்தின் அடித்ததில் பதிவு செய்ய வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் தான். அது அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் கொடுக்கப்பட்ட அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் பதில் எழுத முடியும். அதற்கு பிறகு எப்படி எக்ஸாமினேஷன் ஹாலில் பேப்பரை பிடுங்கி விடுவார்களோ அது மாதிரி அல்லாஹ் நம்முடைய உயிரை பிடுங்கி விடுவான். அதுவரை உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்வதுதான் ஈஸி சப்ஜெக்டு என்ற ஒரு விதையை உள்ளத்தில் போட வேண்டும். அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழாமல் இருப்பது கஷ்டமான சப்ஜெக்ட் என்று போட்டுட்டோம் சொன்னாக்கா நம்முடைய கால்கள் பள்ளிவாசலை நோக்கி வரும், நம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ்வை பற்றி நினைக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கிடைக்க இருக்கிற அந்த பயத்தை நினைத்து வாழ ஆரம்பித்து விடுவோம். அதற்கு பிறகு நம்பிக்கை அதிகமாக பிறந்து விடும். அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக நம்முடைய அமல்கள் வந்துவிடும் என்பதை அல்லாஹும் தூதரும் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வல் ஆக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மாபாத். என்னுடைய முதல் உரையில் ரெண்டு சப்ஜெக்ட் தான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. 2 சப்ஜெக்டு தான். ஒன்று என்னது, இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது குறிப்பிட்ட அளவு தான். அந்த குறிப்பிட்ட அளவில் நம்மை படைத்தவன் சொன்ன மாதிரி வாழுகிற வாழ்க்கை ரொம்ப ஈஸி சப்ஜெக்டு. நல்ல மைண்டில் வச்சுக்கிங்க. படைத்தவன் சொன்ன மாதிரி வாழுகிற வாழ்க்கை முறை ரொம்ப ஈஸி சப்ஜெக்டு. படைத்தவன் சொன்ன மாதிரி வாழாத வாழ்க்கை கஷ்டமான சப்ஜெக்டு. ஆனால் கஷ்டமான சப்ஜெக்டை தான் உலக மக்கள் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதன் காரணத்தினால் நரகத்துக்கு போக இருக்கிறார்கள். ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற மறுமையிலும் நிம்மதியாக வாழ்கலாம். அந்த ஒரு மெசேஜை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு வாழுகிற ஒரு எண்ணத்தை நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ் குர்ஆனில் வழி நெடுக நிறைய ஆயத்துக்களில் சொல்லுகிறான். நான் குறிப்பாக ஒரே ஒரு வசனம் 2 வசனத்தை சொல்லித்தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்மளாம் வாழ்ந்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் உள்ளத்தில் அடித்ததில் ஈமான் என்ற பொக்கிஷத்தை தர வேண்டும். இந்த மார்க்கத்தை சரியாக விளங்குகிற பாக்கியத்தை தர வேண்டும். மார்க்கத்தை விளங்கி சரியான பாதையில் செல்லக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நல்லொரு படைப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.